ஹாய் எவ்ரிஒன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெர்ஷன் கண்ட்ரோல்னா என்ன, எதுக்காக வந்து வெர்ஷன் கண்ட்ரோலிங் நம்ம யூஸ் பண்ணுறோம், அண்ட் தென் வந்து பாப்புலராக இருக்க வெர்ஷன் கண்ட்ரோல் டூல்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெர்ஷன் கண்ட்ரோல் அதோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு கோட் கிரியேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கோட் கிரியேட் பண்ணிட்டு இருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து அதை கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணுவீங்க. ஸோ அடுத்த ஸ்டேஜில் அட்வான்ஸ் பண்ணிட்டு அந்த பழைய கோடை விட புது கோடு வந்து நல்லா ஒர்க் ஆகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பழைய கோடை வந்து டோட்டலாக டெலீட் பண்ணிட்டு புது கோடில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கோட் இருக்கு. இது ஒரு வெர்ஷன் 1ன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ்மென்ட் பண்ணி இன்னொரு கோட் கிரியேட் பண்றீங்க. அது இதோட கொஞ்சம் பெட்டரா இருக்கிறதுனால அந்த வெர்ஷன் 2ன்னு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் இதுல நீங்க ஒர்க் பண்ண போறீங்க. தென் அகைன் வந்து மறுபடியும் அந்த கோட கொஞ்சம் அட்வான்ஸ்மென்ட் பண்ணி திருப்பியும் ஒர்க் பண்றீங்க. இத வந்து நம்ம வெர்ஷன் 3ன்னு சொல்றோம். இப்ப என்ன ஆகுது அப்டின்னா, நீங்க வெர்ஷன் 3ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. திருப்பியும் பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த வெர்ஷன் 3ல நீங்க நல்லா அ கிளியரா தான் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. பட் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இந்த வெர்ஷன் 3 எனக்கு வேணாம். நான் வந்து திருப்பியும் வெர்ஷன் 2க்கே போணும். வெர்ஷன் 2 வந்து எனக்கு கொஞ்சம் பெட்டரா தெரியுது. வெர்ஷன் 2 அந்த அளவுக்கு எனக்கு கிளியரா தெரியல. அப்டின்னா, நீங்க வந்து திருப்பியும் வெர்ஷன் 2க்கு போணும் அப்டின்னா என்ன பண்ணணும்? லைக் இப்ப நீங்க நார்மலா வெர்ஷனிங்ல போம்போது, நீங்க இது நல்லா ஒர்க் ஆகுது. அப்ப எதுக்கு நான் பழைய வெர்ஷன் அப்டின்னு பழைய வெர்ஷன் டெலீட் பண்ணிட்டேன். என்னோட ஸ்டோரேஜ்ல இருந்து, இல்ல கரண்ட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்க இடத்துல இருந்து நான் டெலீட் பண்ணிட்டேன் அப்டின்னா, திருப்பி பழைய வெர்ஷனுக்கு நீங்க முடியாது. அதே இந்த வெர்ஷன் கண்ட்ரோலிங் யூஸ் பண்ணீங்க அப்டின்னா, பழைய வெர்ஷன் இப்ப நீங்க எத்தன வெர்ஷன் நீங்க ஒர்க் பண்றீங்களோ, எல்லா வெர்ஷனும் இங்க ஸ்டோர் ஆயிரும். ஸ்டோர் ஆயிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்? நீங்க இந்த கரண்ட் வெர்ஷன் 3ல இருக்கீங்கன்னா, திருப்பி உங்களுக்கு வெர்ஷன் 2 போணும்னாலும் நீங்க போய்க்கலாம். வெர்ஷன் 1 போணும்னாலும் போய்க்கலாம். இதுதான் வந்து நம்ம வெர்ஷன் கண்ட்ரோலிங்ன்னு சொல்லுவோம். ஸோ இது மெயினா வந்து டெவலப்பர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா வந்து அவங்க நெறைய புதுசா ஒரு கோட்ல அட்வான்ஸ்மென்ட் பண்ணுவாங்க. அட்வான்ஸ்மென்ட் பண்ணி புதுசான வெர்ஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்ப அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு புது வெர்ஷன் கிரியேட் பண்ண நல்லா ஒர்க் ஆகலாம். ஒர்க் ஆகாம கூட போலாம். அந்த சிச்சுவேஷன்ல அதுக்கு முன்னாடி இருக்க வெர்ஷன் ஆஃப் கோட வந்து அவங்க எடிட் பண்ணியிருப்பாங்க. இல்ல டெலீட் பண்ணியிருப்பாங்க. அப்ப அத திருப்பி எடுக்கணும் அப்படின்ற பட்சத்துல இந்த வெர்ஷன் கண்ட்ரோலிங் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுக்காக தான் நம்ம வந்து வெர்ஷன் கண்ட்ரோலிங் யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, ஒரு மல்டிபிள் டீம் மெம்பர்ஸ் வந்து ஒரே ப்ராஜெக்ட்ல இருக்காங்க. அவங்க வந்து இப்ப நான் ஒரு கிரியே அ பெர்சன் 1 வந்து ஒரு கோட் கிரியேட் பண்றாரு. அவரு கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு பெர்சன் வந்து அந்த கோட எடுத்து அட்வான்ஸ்மென்ட் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கங்க. அட்வான்ஸ்மென்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பெர்சன் எடுக்குறாங்க. அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ் ஆட் பண்ணி அந்த கோட்ல ஆட் பண்றாங்க அப்படின்னா, அதுவும் இங்க வெர்ஷன் கண்ட்ரோலிங்ல பாசிபிள். அதாவது நெறைய பெர்சன்ஸ் வந்து ஒரே கோட்ல ஒர்க் பண்ண முடியும். ஒரே கோட் பேஸ்ல மல்டிபிள் டீம் மெம்பர்ஸ் வந்து ஒர்க் பண்ண முடியும். மல்டிபிள் பெர்சன்ஸ் ஒர்க் பண்ணும்போது ஒருத்தர் கிரியேட் பண்ணது இன்னொருத்தர் அட்வான்ஸ்மென்ட் பண்ண முடியும். இன்னொருத்தர் இன்னும் கொஞ்சம் கோட்ஸ் ஆட் பண்ண முடியும். அவங்க அத வந்து ஆல்டர் பண்ண முடியும். அது எல்லாமே இங்க நடக்கும். ஒண்ணு புதுசா அவங்க பண்ண அத புது புது வெர்ஷனா இங்க ஸ்டோர் ஆயிட்டே இருக்கும். அதனால வந்து ப்ரீவியஸ் வெர்ஷன் யாரு பண்ணாங்க அப்படின்றத செக் பண்ணி திருப்பி அதே வெர்ஷனுக்கு அவங்க வேணும்னா திருப்பி வந்துக்க முடியும். சரிங்களா? இதுதான் வந்து வெர்ஷன் கண்ட்ரோலோட ஸ்பெஷாலிட்டி. தென் பார்த்தீங்கன்னா, மெயினா வெர்ஷன் கண்ட்ரோலோட பிக் அட்வான்டேஜ் என்னன்னா வந்து டேட்டா லாஸ் ஆகாம தடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா ஒரு வெர்ஷனையும் நம்ம இங்க வெர்ஷனா சேவ் பண்ணி வச்சுடுறோம். ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணாலும் சரி, இல்ல ஒரு கோட கிரியேட் பண்றதுலருந்து எண்ட் வரைக்கும் மல்டிபிள் வெர்ஷன்ஸா அந்த ஒர்க்க கொஞ்சம் முடிக்க நம்ம இங்க வந்து சேவ் பண்ணி வச்சுருவோம். அப்போ டேட்டா லாஸ் அப்படின்ற பேச்சுக்கே இங்க இடமில்ல. டேட்டா லாஸ் ஆகாம தடுக்கிறதுக்கு ரொம்ப இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் வெர்ஷன் கண்ட்ரோலிங். ப்ரீவியஸ் வெர்ஷன்ஸ் போம்போது அந்த டேட்டா எதுவுமே லாஸ் ஆகாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுல வந்து பிரான்ச்சஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். பிரான்ச்சஸ் கிரியேட் பண்றது எதுக்காக அப்படின்னா, இப்போ ஒரு மெயின் கோட் பேஸ் போயிட்டு இருக்கு. அது நல்லா ஒர்க் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, நான் புதுசா ட்ரை பண்ணணும். ஆனா வந்து அந்த கோட் பேஸ் நான் வந்து டேமேஜ் பண்ணாம, புதுசா நான் வந்து ஒரு காப்பி ஆஃப் கோட் எடுத்து அதிலிருந்து கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ணணும்னா, நம்ம பிரான்ச்சஸ்ன்னு சொல்லுவோம். அப்ப அந்த பிரான்ச்சஸ் கிரியேட் பண்ணிட்டு, மெயினா ஒரு கோட் பேஸ் போயிட்டு இருக்கும். அத டேமேஜ் பண்ணாம புதுசா ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணி, அதுல வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அப்ப அந்த கோட வந்து திருப்பி அட்வான்ஸ்மென்ட் பண்ணிட்டா, அகைன் வந்து பழைய மாஸ்டர் பிரான்ச் கூடயே வந்து கனெக்ட் பண்ணிருவாங்க. இல்ல அட்வான்ஸ்மென்ட் பண்ண முடியல அப்படின்னா, அந்த பிரான்ச்ச டோட்டலா டெலீட் பண்ணி விட்டுருவாங்க. இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா வந்து, இப்ப அந்த கோட திருப்பி அட்வான்ஸ்மென்ட் பண்ண முடியலன்னா, ஈஸியா வந்து அந்த பிரான்ச்ச டெலீட் பண்ணி விட்டா, அதுக்கப்புறம் மெயின் கோட் வந்து அஃபெக்ட்டே ஆகாது. இன்னொன்னு அட்வான்ஸ்மென்ட் பண்ணிட்டாங்கன்னா, திருப்பி மெயின் கோடோட மெர்ஜ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ்ங்க. இது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பாப்புலரான வெர்ஷன் கண்ட்ரோல் டூல்ஸ் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, Git வந்து ரொம்ப பாப்புலரான வெர்ஷன் கண்ட்ரோல் டூலு. இது பார்த்தீங்கன்னா, நம்ம டிஸ்ட்ரிபியூட்டட் வெர்ஷன் கண்ட்ரோல்னு சொல்லுவோம்.
இது வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும், ஃப்ளெக்சிபிள் யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிளா இருக்கும். அண்ட் தென் வந்து நான் சொன்ன மாதிரி பிரான்ச்சிங் ஆப்ஷன் இங்க இருக்கு. ஸோ நல்லா ஸ்பீடாவும் இருக்கும், ஃப்ளெக்சிபிலிட்டியா யூஸ் பண்ணிக்கலாம். பிரான்ச்சிங் ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால புதுசா ஏதாவது கோட் ட்ரை பண்ணணும்னா ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணி ட்ரை பண்ணலாம். வேணான்ற பட்சத்துல அந்த பிரான்ச்சை வந்து டிலீட் பண்ணி விட்டுறலாம். சரிங்களா? இதனால வந்து Git வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் வெர்ஷன் கண்ட்ரோலிங் சிஸ்டம். டிஸ்ட்ரிபியூட்டட் வெர்ஷன் கண்ட்ரோலிங் சிஸ்டம் அப்படின்னா என்ன சொல்லுவோம்னா, அதாவது வந்து இங்க உங்களுக்கு வந்து 2 ரெபாசிட்டரிஸ் இருக்கும். ரெபாசிட்டரிஸ்னா என்ன? டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிற பிளேஸ்க்கு பேர் தான் ரெபாசிட்டரிஸ்னு சொல்லுவோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் ரெபாசிட்டரியும் இருக்கும். லோக்கல் ரெபாசிட்டரி மீன்ஸ் நம்ம சிஸ்டம்ல, இப்போ என்னோட சிஸ்டம்ல வந்து ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்றேன்னா அது வந்து லோக்கல் ரெபாசிட்டரி. பாத்தீங்கன்னா இங்க ஒரு லோக்கல் ரெபாசிட்டரி இருக்கும். இது வந்து என்னோட சிஸ்டம்ல இருக்கும். நான் என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு குளோபல் ரெபாசிட்டரி வச்சுக்கலாம். அந்த குளோபல் ரெபாசிட்டரி கூட இங்க இருந்து கனெக்ட் பண்ணி டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, டேட்டாவோட காப்பி வந்து லோக்கல் ரெபாசிட்டரிலயும் ஸ்டோர் ஆயிருக்கும், குளோபல் ரெபாசிட்டரிலயும் ஸ்டோர் ஆயிருக்கும். குளோபல் ரெபாசிட்டரின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா, அது இன்டர்நெட்ல சம்வேர் வந்து ஒரு டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஸோ இது வந்து கிளவுட்லயோ இல்ல டேட்டா பேஸ்லயோ ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. இது வந்து இன்டர்நெட்ல இருக்கும். இது வந்து குளோபல் ரெபாசிட்டரி. ஸோ ஒரு வேளை வந்து ஏதாவது சர்வர் கிராஷ் ஆகுது, ஏதாவது ஆகி இந்த குளோபல் ரெபாசிட்டரி டேமேஜ் ஆகி டேட்டா ஃபுல்லா லாஸ் ஆயிட்டா கூட, லோக்கல் ரெபாசிட்டரியில ஒரு காப்பி இங்க வெர்ஷனா வந்து சேவ்ல இருக்கும். சரிங்களா? இதுல லோக்கல் ரெபாசிட்டரி டெலீட் ஆயிருச்சு அப்படின்னா, நீங்க குளோபல் ரெபாசிட்டரில இருந்து எடுத்துக்கலாம். இதுதான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் வெர்ஷன் கண்ட்ரோல் சொல்லுவோம். டிஸ்ட்ரிபியூட்டட் வெர்ஷன் கண்ட்ரோலோட அட்வான்டேஜே இதுதான். ஸோ லோக்கல் ரெபாசிட்டரிலயும் டேட்டா இருக்கும், குளோபல் ரெபாசிட்டரிலயும் டேட்டா இருக்கும். ஏதாவது ஒண்ணு டேமேஜ் ஆச்சுன்னா கூட இன்னொன்னு வச்சு நம்ம வந்து நம்ம டேட்டாவை பேக்கப் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். இதை தான் வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட்டட் வெர்ஷன் கண்ட்ரோல் சொல்லுவோம். ஸோ Git வந்து ரொம்ப பாப்புலர். அடுத்து பாத்தீங்கன்னா சப்வெர்ஷன் அப்படின்றது இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டட் வெர்ஷன் கண்ட்ரோல் கிடையாது, சென்ட்ரலைஸ்டு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். ஸோ சென்ட்ரலைஸ்டு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் ஒரு சின்ன டீமுக்கு, சின்ன ப்ராஜெக்ட்ஸ்க்குலாம் இது ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. சென்ட்ரலைஸ்டு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல லோக்கல் ரெபாசிட்டரி இருக்காது, ஜஸ்ட் குளோபல் ரெபாசிட்டரி மட்டும் தான் இருக்கும். குளோபல் ரெபாசிட்டரி மட்டும் தான் இருக்கும். குளோபல் ரெபாசிட்டரியில வந்து நீங்க டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். லைக் மல்டிபிள் வெர்ஷன்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எகைன் வந்து அதை ரிட்ரைவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனா ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இந்த குளோபல் ரெபாசிட்டரி வந்து உங்களுக்கு ஏதாவது கிராஷ் ஆயிருச்சு, ஏதாவது சர்வர் ப்ராப்ளம்ல வந்து கிராஷ் ஆயிருச்சு, திருப்பி அதுல இருந்து டேட்டாவை எடுக்க முடியல அப்படின்னா, டோட்டலா டேட்டா வந்து லாஸ் ஆயிரும். இதுதான் வந்து சென்ட்ரலைஸ்டு வெர்ஷன் கண்ட்ரோலோட ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது இந்த குளோபல் ரெபாசிட்டரிக்கு ப்ராப்ளம் வந்துச்சு, டேமேஜ் ஆச்சுன்னா உங்க டேட்டா டோட்டலா லாஸ் ஆயிரும். சரிங்களா? ஸோ சப்வெர்ஷன் அப்படின்றது பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். இதுவும் பாப்புலரா யூஸ் பண்ணிட்டு இருக்க வெர்ஷன் கண்ட்ரோல் தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மெர்க்கூரியல்னு சொல்லுவோம். மெர்க்கூரியல் வந்து ஒரு பாப்புலரான வெர்ஷன் கண்ட்ரோலிங் சிஸ்டம். இது வந்து கிட் மாதிரியே இதுவும் வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். டிஸ்ட்ரிபியூட்டட்னா உங்களுக்கு வந்து லோக்கல் ரெபாசிட்டரியும் இருக்கும், குளோபல் ரெபாசிட்டரியும் இருக்கும். ஸோ வந்து உங்க டேட்டாக்கு வந்து சேஃப்டி ரொம்ப அதிகம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா பெர்ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம், இல்ல ஹெலிக்ஸ் போர்ஸ்ன்னு சொல்லுவோம். இதுவும் வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு வெர்ஷன் கண்ட்ரோலிங் தான். பட் வந்து இது ப்ரீவியஸ் டேஸ்ல யூஸ் பண்ணாங்க. இப்போ அந்த அளவுக்கு இது பாப்புலர் கிடையாது. ஸோ இப்போவும் ஓரளவுக்கு யூஸ் பண்றாங்க. பட் ப்ரீவியஸ்லி இது ரொம்ப பாப்புலரா யூஸ் பண்ண வெர்ஷன் கண்ட்ரோலிங் சிஸ்டம். இது வந்து சென்ட்ரலைஸ்டு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு குளோபல் ரெபாசிட்டரி மட்டும் தான் இருக்கும். அங்க ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா உங்க டேட்டா டோட்டலா லாஸ் ஆயிரும். நீங்க உங்ககிட்ட பேக்கப் சிஸ்டம்ல இல்லை அப்படின்னா. ஓகேங்களா? ஸோ இது மெயினா வந்து என்டர்பிரைஸ் என்விரான்மெண்ட்ஸ்ல வந்து லார்ஜ் ஸ்கேல் ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணும்போது இந்த பெர்ஃபோர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது ரொம்ப வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜான ஒண்ணு. அண்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ஸோ அதனால நிறைய கம்பெனிஸ் இன்னுமே வந்து பெர்ஃபோர்ஸ் வந்து நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தான் பாத்தீங்கன்னா பாப்புலரான வெர்ஷன் கண்ட்ரோல் டூல்ஸ். இன்னும் எங்க டயகிராம்ல கொஞ்சம் இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும். Git, மெர்க்கூரியல், மைக்ரோ ஃபோக்கஸ், ரேஷனல் சாஃப்ட்வேர், சொனோடைப், கலித்தியா, பெர்ஃபோர்ஸ், டேவியோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பாப்புலரான வெர்ஷன் கண்ட்ரோல் டூல்ஸ் தான். இதோட வந்து வெர்ஷன் கண்ட்ரோலோட பர்பஸ் அண்ட் தென் வந்து பாப்புலர் வெர்ஷன் கண்ட்ரோல் டூல்ஸ் டாபிக் எண்ட் ஆகுது. தேங்க்யூ எவ்ரிஒன்.